ஹாய் டீம். ஹாய் கோச். இன்னைக்கு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்க, அதனால ட்ரீட் என்னோடது. ஆனால் 20 ரூபாக்குள்ள. சரி ஓகே, 30 ரூபாக்குள்ள. ஓகே இதை பாரு. சரி, அந்த 35 ரூபா ஜூஸ் அதே ஆர்டர் பண்ணலாமா? சரியா பாய்ஸ், 3 ரூபா வாங்கிக்கலாம். 10 ரூபா தான், 20 ரூபா கையில் வாங்கிக்கலாம். மோர் கைஸ், நீங்க மோர் குடிங்க, அவன் எனக்கு ஸ்பெஷலா வாங்கி தருவாரு. என்னடா சொல்றான்? இல்ல கோச், அவர் தான் உங்க ஃபேவரட்டாமே. அப்படிலாம் இல்லடா, எனக்கு எல்லாருமே ஒன்று தான். கோச், அது எப்படி கோச்? இது வரைக்கும் உங்க கரியர்ல யாருன்னா ஒருத்தர் ஃபேவரட்டா இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க. அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் பையன் ஒருத்தன் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணான். நான் பார்த்ததுலேயே அவன் தான் ஒரு பெஸ்ட் அத்லெட்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவன் இப்பயும் ப்ராக்டிஸில் இருந்தானா ஒலிம்பிக்ஸில் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒலிம்பிக்ஸா? ஆமாம். அவனோட நேம் என்ன கோச்? அவன் பேர் ரெக்ஸ். Excuse me, one second. Excuse me, நீங்க ரெக்ஸ் தானே? ஆமாம் கோச். கோச், என்ன மன்னிச்சிடுங்க கோச். என் லைஃப் தலைகீழ மாறிடுச்சு. நான் என்னென்னவோ கனவு கண்டேன், ஆனா நான் யாருக்கும் யூஸ்ஃபுல் இல்லை கோச். எனக்குள்ள ஏற்பட்ட ஹார்மோன் சேஞ்சஸ் எங்க அப்பா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், என்னை அடிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எனக்கு வேற எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல தவிச்சேன் கோச். ஆனா காசுக்காக என்ன கூப்பிட்டாங்க கோச். நான் போல. எனக்கு பிச்சை எடுத்துதான் வாழ்ற நிலைமை வந்துச்சு கோச். இனிமே நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை கோச். அதனாலதான் இந்த ஜூஸ்ல. என்ன ரெக்ஸ், என்ன கூப்பிடணும்னு தோணலையா உனக்கு? என்ன பேசுற நீ? நம்ம கிறிஸ்டியன் ரெக்ஸ். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. நம்ம சாகலாமா? நீ ஒன்று பண்ண, நீ என் கூட வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். வேணாம் கோச். இல்லைவா, நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க கோச், கூப்பிட்டீங்களாமே? எஸ் ரெக்ஸ், உனக்கான காம்படிஷன் வரப்போகுது. Coming 21st, you got selected. Okay? என் பெஸ்ட் கொடுப்பேன் கோச். Perform well. அப்பதானே go Rex. சில நேரங்களில் என்னையே நான் கேட்கிறேன், இது ஏன் எனக்கு? பல நேரங்களில் சோர்ந்து நான் போகிறேன், இது ஏன் வாழ்க்கையில் கசப்பு? எதற்கும் உதவா என்னை எடுத்து அழைத்து பயன்படுத்தும் நல்ல தேவனே, கஷ்டங்கள் நடுவில் கரந்தனை பிடித்து மீண்டும் எழும்ப உயர்த்தும் நல்ல தேவனே. எழும்புவே எழும்புவே
அவ்வளோதாங்க அந்த லைஃபு. எல்லாத்துக்கும் சூசைட் மட்டும் சொல்யூஷன் ஆகாது. நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூடவே இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. கடவுள் இப்போ ஸ்ட்ரைட்டாக வரான்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி நல்ல மொழியாகவும் வருவார். ரெக்ஸ் லைஃப்பில் கோச் அந்த மாதிரி. அதனால் எதுக்கும் அஞ்சாதீங்க. நன்றி.